வாட்சது தான் அப்படி இருக்குன்னா வந்தது அதுக்கு மேலே விஜய்க்கு இருக்குது. இந்த பக்கம் படத்துக்கும் சிக்கல், அந்த பக்கம் கூட்டணிக்கும் யாரும் வரல. ஏன்னா துரோகத்தின் பிம்பமாக விஜய் இருக்கிறார். அதனால தான் விஜய் கிட்ட யாருமே போக மாட்டேன்றாங்க. நிறைய பேருக்கு இது இங்கே புரியல. ஆரம்ப காலகட்டத்தில் விஜயும் சீமானும் எவ்வளோ நெருக்கமாக இருந்தாங்க. விஜய் ஒரு கனவு, சீமான் ஒரு கனவு கண்டார். என்னன்னா திராவிட கட்சிகள் மாற்றாக, தேசிய கட்சிகள் மாற்றாக நாமளும் விஜயும் இணைந்து நம்ம முதலமைச்சர், விஜய் துணை முதலமைச்சர் ஒரு புதிய கட்டமைப்பை ஏற்படுத்தலாம் நெருக்கமாக இருந்தார். விஜய் வச்சு பகலவன்ற படத்தெல்லாம் டைரக்ட் பண்ணலாம் ட்ரை பண்ணார். எனக்கு அதெல்லாம் தெரியும். அவர் கூடயே இருந்துட்டு அவர் கூடயே ட்ராவல் பண்ணி அவர்கிட்ட தமிழ் தேசிய சம்பந்தமான மொத்தத்தையும் வாங்கிட்டு போய் விக்கிரவாண்டி கூட்டத்தில் சொல்கிறாரு, எங்களுக்கு தமிழ் தேசியமும் வேணும், இந்து தேசியமும் வேணும், தமிழும் வேணும், அதாவது திராவிட கொள்கையும் வேணும், இந்து தேசியமும் வேணும், திராவிடமும் வேணும், தமிழ் தேசியமும் வேணும் அப்படின்னா அப்படியே பனால் ஆகிட்டார். என்னடா ஒரே நேரத்தில் இவன் பொங்கலில் வந்து ரசத்தை ஊற்றிங்கிறான், மனுஷனாடா அவன், ரோட்டில் இன்னும் ஓரமாக விளையாட சொல்கிறான், இவனை வந்து அடிச்சு போட்டு போயிருப்பான், அவன் லாரி அடிச்சிட போதுன்னு சீமான் சொல்கிறார். அப்போ துரோகம் நம்பர் 1. அடுத்து 41 பேர் பலி கொண்டப்ப இவர்களுக்கு ஆதரவு கொடுக்க எல்லா கட்சிகளும் தயங்குற வேலையில் தானாக முன்வந்து திமுகவுடைய அவலங்களை சொல்லி விஜய் தரப்பில் இருக்க தப்பை விட திமுக எவ்வளோ தப்பு செஞ்சிருக்குன்றதை அன்றைக்கு வெளி உலகில் சொன்னது யாரு? அன்னைக்கு இருக்கக்கூடிய நாயனார் நாகேந்திர அவர்களும், அண்ணாமலைஜி அவர்களும், மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் தான். இவங்க தான் வந்து விஜய்க்கு அன்னைக்கு அவ்வளோ பெரிய சப்போர்ட் கொடுத்தாங்க. அந்த சப்போர்ட் கொடுத்த அந்த கட்சியே நீங்கள் நேற்று ஊழல் கட்சின்றீங்க. யார் சொல்கிறது? ஆதவ வச்சு நான் சொல்கிறேன் ஊழலை பற்றி. இது என்ன கூத்து பாருங்க.